வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற போது வெற்றி பாதையில் அமைத்து செல்வதற்கு தம்பி விஜயனுடைய விசில் பெரிய துணையாக இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கொடி பறக்குது, எழுச்சி வந்துருச்சு, போட்டாச்சு. அவன் எதிர்பார்த்தார் வெற்றி கூட்டணி. ஆமாம், அவன் நடக்கலை. அதே காலகட்டத்தில் தான் விஜயனுடைய அரசியல் வருகையை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசினார் டிடிவி தினகரன். பெரிய அளவில் ஆதரவு இருக்குது, இளைஞர்கள் வாக்கு இருக்குது, அது வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இந்த ரெண்டு பேருமே இப்போ அதை தாவேக்காவை விட்டுட்டு கை கோர்த்துட்டாங்க. தாவேக்கா விஜய் அவர்களோடு திருமதி வி.கே. சசிகலாவினுடைய தூதுவர்கள் சென்று சந்தித்ததாகவும் ஒரு கணிசமான இடங்களை கொடுத்தால் நாங்கள் வெற்றிக்கான நாங்கள் அதை பணிகளை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திரு விஜய் அவர்களோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால், அந்த கூட்டணியோடு ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் இணைந்தால், இந்த கூட்டணியோடு மற்ற தேமுதிக ராமதாஸ் போன்றவர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. வந்தால் இது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறிடும். திமுக ஆட்சி அமைப்பதற்கு இவரே வழிவிடுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேக பார்வை, பொதுவெளி சந்தேகம் என்பது எடப்பாடி மேலே விழுந்துருச்சு. இப்போ ஒரு போராட்ட களத்தில் போய் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் ஆதரித்து பேசினா அவரையும் அரசு பண்ணி சீமானையும் சேர்த்து அரசு அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. பாஜகவுமே நீங்கள் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு 50-60 தொகுதியில் திரு ஓபிஎஸ் சசிகலா தான் அவர்களுடைய வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தின்னு எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அவங்கள அகாமடேட் பண்ணிக்க, என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பெரிய டப்பா வச்சு ஒரு பெரிய இதில் போடுங்க, சீல் வச்சு நானே எடுத்துகிட்டு போய் நானே முதலமைச்சர் உடச்சி அதில் இருக்கிற மனுவெல்லாம் எடுத்து உடனடியாக 3 நாளில் தீர்த்துறேன். அப்புறம் லட்சக்கணக்கான அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ இடைக்கு போட்டாங்க போல, ஒன்றுமே காணும். சட்டமன்றத்திலையும் பெரிய அளவில் குரல் கொடுக்கறதில்ல. எந்திரிச்சு 2 வார்த்தை பேசுகிறது, ஏதாவது கலாட்டா பண்ணுற மாதிரி வந்த உடனே வெளிநடப்பு பண்ணிடுறது. நாதஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளரும் திராவிட ஆய்வாளருமான திரு துரைக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. நடிகர் விஜய் அவர்களுடைய தாவைக்கா பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு கூட்டணி நிரூபிக்கவில்லை. டிடிவி அவர்கள் விஜயோட போவார்ன்ற மாதிரி செய்திகள்லாம் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. அவரும் அதுக்கு மேலே வெற்றி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்துட்டு எடப்பாடி திட்டிகிட்டு இருந்தார். கடைசியில் அப்படியே உல்ட்டாவாக போயிட்டு அதிமுக கூட்டணி வச்சுட்டாரு. அதேமாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் டிடிவியை சந்திச்சார், சசிகலாவை சந்திச்சார், ஓபிஎஸ்ஸை சந்திச்சார்னு சொல்லிட்டு நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு டிவிக்கு கட்சியிலே சேர்ந்துட்டார். யாரை மீட் பண்ணாதான் கட்சியை விட்டு தூக்குனாங்களோ அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு எடப்பாடி அவர்கள். இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு புதுசாக ஒரு கட்சியோட அமைப்பாக ஆரம்பித்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாடு அரசியலில்? இல்லை அது மாதிரி நடந்தால் அது வெற்றிக்கு வித்துடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, பொதுவாகவே இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி டிடிவி தினகரன் என்டிஏவில் ஜாயின் பண்ணிட்டார். இவர் எடப்பாடி பழனிசாமி எல்லா துரோகத்தையும் மறந்துட்டோம், கை கோர்த்துட்டோன்னு சொல்கிறாரு. இந்த 2 பேருமே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தாவேக்காவுக்கு முயற்சி பண்ணவங்க தான். எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கொடி பறக்குது, எழுச்சி வந்துருச்சு, போட்டாச்சு. அவன் எதிர்பார்த்தார் வெற்றி கூட்டணி. ஆமாம், அவன் நடக்கலை. அதே காலகட்டத்தில் தான் விஜயனுடைய அரசியல் வருகையை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசினார் டிடிவி தினகரன். பெரிய அளவில் ஆதரவு இருக்குது, இளைஞர்கள் வாக்கு இருக்குது, அது வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இந்த 2 பேருமே இப்போ அதை தாவேக்காவை விட்டுட்டு கை கோர்த்துட்டாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்து இதுவரையிலும் யாருமே அங்கே போகலை. இப்போது இன்றைய சூழலில் பல்வேறு விதமான கேசியங்கள், வதந்திகள் பரப்பப்படுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைங்கிறது அவங்க அறிவித்தாதான் நமக்கு தெரியும். தாவேக்கா விஜய் அவர்களோடு திருமதி வி.கே. சசிகலாவினுடைய தூதுவர்கள் சென்று சந்தித்ததாகவும், குறிப்பாக அவர்களுடைய தம்பி உறவினர்கள், ஆமாம் அவருடைய இரத்த சம்பந்த உறவுகள் மூலமாக போய் சந்தித்ததாகவும், ஒரு கணிசமான இடங்களை கொடுத்தால் நாங்கள் வெற்றிக்கான நாங்கள் அதை பணிகளை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய 77 கதையை இல்லை 74 கதையை திருப்பி ரிசம்பிளஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா முதல்ல முக்குலத்தோட சப்போர்ட்டில் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை தக்க வச்சிருந்தாரு. பிரம்மாண்ட ஆட்சி அமைச்சதுமே அந்த முக்குலத்தோட சப்போர்ட் தான். திருப்பி விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதா சசிகலா மூலியமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல?
இல்லை நீங்கள் 77 முதன்முறையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிற பொழுது எல்லா சமுதாய மக்களும் முக்குளத்தூர் ஆதரவு கூடுதல். மாயத்தேவர் 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பிரமலைக்கல்லர் என்கிற சமுதாயத்தைச் சேர்ந்த திரு கே மாயத்தேவரை போட்டார். அப்போ முழுக்க அவருக்கு சப்போர்ட் இருந்தது. நிச்சயமாக அந்த ஒரு தேர்தல் என்பது பெரிய அளவில் இருந்தது. அடுத்தடுத்த பொது தேர்தல் என்கிற பொழுது இந்த முக்குளத்தரை தாண்டி எல்லா சமுதாய மக்களும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தினர், பெண்கள் வாக்கு அன்றைக்கு பெரிய அளவில் புரட்சி எம்ஜிஆருக்கு இருந்ததுனால தான் அவரால் தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ளே அவரை பண்ண முடியல. சரி, ஜெயலலிதா வந்ததற்கு பிறகு அங்கே அவருடைய தோழியாக திருமதி சசிகலா வந்ததற்கு பிறகு முக்குளத்தூருடைய வாக்குகள் கணிசமாக அந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது யதார்த்தமும் கூட, அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இன்றளவும் கூட அனைத்து இந்திய அதிமுகவுக்கான வாக்குகள் என்பது பெரிய அளவில் இருக்குது. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத சூழலில் அந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக சேகரிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். திமுக அந்த அந்த கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே இருக்குது, கூட்டணி கட்சிகள் வாக்குகள் அப்படியே இருக்குது. அரசு ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் மக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, விளம்பர திட்டங்களாக இருந்தாலும் மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 3000 ரூபா நம்ம பொங்கல் பரிசுன்னு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் இவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, கல்லூரி படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த நலத்திட்ட உதவி ஏதாவது ஒரு வகையில் போய் சேருகிற பொழுது அப்போ இந்த ஆட்சி நீடிக்கட்டும் என்கிற நிலை ஒரு 5% 10% மக்களுக்கு வந்ததுன்னா திமுக ப்ளஸ் கூட்டணி ப்ளஸ் மக்களுடைய ஆதரவு வந்துடும். அப்போ இது இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கா? திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும் சரி, ஆமாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஊழியர்களோட அந்த பணி நியமனம் சார்ந்த விஷயங்கள், பணி ஊதியம் சார்ந்த கோரிக்கைகள், போராட்டம், கான்ட்ராக்ட்ல முறைகேடுகள் நிறைய இருக்கு. அமைச்சர் நேரு மீதான ஊழல் புகார், அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு, ஏவா வேலு கேஸ், அவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாமே இங்க துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி எல்லா அமைச்சர்கள் மீதுமே புகார்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் இதை தாண்டி அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி ஆசிரியர்கள், அத்தனை அங்கன்வாடி ஊழியர்கள், தமிழகத்தில் இருக்கிற 52 துறைகளுமே போராட்ட களத்துக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் 8 போராட்டம், 10 போராட்டம், 5 போராட்டம், அங்கங்கே அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண சத்திரத்தில் போட்டு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்களா? நேற்றைக்கு ஒரு போராட்ட களத்தில் போய் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் ஆதரித்து பேசினா அவரையும் அரெஸ்ட் பண்ணி சீமாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. ஆக அதிருப்தி என்பது இருக்கிறது. அப்போ இந்த அதிருப்தியை அறுவடை செய்து ஆட்சிக்கு வர தயாராக இருக்கிற பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்த அதிமுக அதற்குரிய கட்டமைப்பை வியூகத்தை வகுத்து அந்த 52 துறைகளையும் போய் பார்த்துருக்கணும். எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்கணும், பார்த்துருக்கணும். அது சார்ந்த அறிவிப்புகளை வெளியே அதுதான் இல்லைங்கிறேன். நான் இப்போ அப்படியே எடுத்துங்க. திமுக அதிமுக ஆட்சி செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் சரி, அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகும் கூட ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் இந்த அரசுக்கு எதிராக, அதிமுக அரசுக்கு எதிராக திமுக களமாடினது. ஆர்ப்பாட்டம், மறியல், போராட்டம், உண்ணாவிரதம், பொதுக்கூட்டம்னு பல வகையிலும் இருந்தாங்க. அவங்க அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசை எதிர்த்து போராடினாங்கல்ல, இதே அமைப்புகள் ஒரு 10-30 அமைப்புகள் போராடுற போது அங்கே போய் ஸ்டாலின் இருப்பார். அவங்க கட்சி போராட்டத்தை தாண்டி மற்ற அமைப்புகளின் போராட்டத்தில் போய் அங்கே இருந்து இந்த ஆட்சியை நீங்கள் மாற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு ஒவ்வொன்றுமே அரசியல்கிட்ட, ஆசிரியர்கிட்ட எல்லார்ட்டையும் போய் வாக்குறுதி கொடுப்பாங்க. இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்திருக்கிறாரா? இல்லை. இந்த 4.5 வருஷமாக திமுகவுக்கு எதிராக பலரும் போராடுறாங்களே. இன்றைக்கி நம்ம குறிப்பிட்ட இத்தனை அமைப்புகள் போராடுறாங்களே, ஏதாவது ஒரு அமைப்பின் பின்னாடி நின்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு உறுதிமொழி தர்றாரா? இங்கே தான் நமக்கு சந்தேகம். அரசு பணியாளர் தேர்வு மையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு. ஆமாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம். அது கூட இறங்கி போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 18-20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பெரிய பெரிய
அரசூழியர் என்கிற கனவுகளோடு வந்துருங்க, கனவை சிதைக்கக்கூடிய அளவில் இருக்குது. பெரும்பாலானோர் எக்ஸாம் முடிகிற ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் கேன்சல் ஆகுது அப்படின்றது. ஆமாம் அது ஆமாம். எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நல்லா எழுதினவனோட அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை அதை எடுத்து நீங்கள் இதுக்காக கூட போராடலைன்னா எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? ஆட்சி மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும்ல. இதை தாண்டி கட்சியில் பயணிக்கிறவனுக்கு நாம் திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும்ல, கொடுக்கல. அதனால தான் 2024 மிக மோசமான தோல்வியை தழுவிச்சு. பல இடங்களில் 3வது இடங்கள், ஒரு சில 7 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு. ஒரு இடம் சீமானுக்கு பின்னாடி 4வது இடம் வந்தது ஒரு தொகுதியில். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை 2026 வந்துடக்கூடாதுங்கிறதாக தான் எல்லா முன்னணியினரும் போய் சொல்கிறாங்க. பாஜகவும் சொல்லுது. பாஜகவுமே நீங்கள் தென் மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களும் ஒரு 50-60 தொகுதியில் திரு ஓபிஎஸ் சசிகலா தான் அவர்களுடைய வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தின்னு எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அவங்கள அகாமடேட் பண்ணிக்க, என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக கேட்குறாரு. டிடி அவர்களை சேர்த்துட்டாரு. ஆமாம் ஆமாம், நான் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், எந்த ஒரு கோரிக்கை. அதுதான் சொன்னார். டிடிவி தினகரன் அருமை அண்ணன் எடப்பாடின்னு சொன்னார். அந்த அருமை அண்ணன்ட்ட போய் அவரை சொல்லுங்க, தயாராக இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ இந்த அளவிற்கு அவர் என்ன நோக்கம்? அவருக்கு அதிமுக ஜெயிக்கணும். நீங்கள் மீண்டும் அனைத்து இந்த அதிமுக ஆட்சி வரும், அம்மா ஆட்சி அமைப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதைத்தானே இவங்களும் சொல்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா அவர்களும் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது இந்த அந்த பீரியடு முடிகிறதுக்கு. சிறை தண்டனை முடிந்த 6 ஆண்டுகள் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதனால் இந்த 2026 அவங்க நிற்க போகிறதில்ல. எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறார், எனக்கு எந்த பதவி பொறுப்பு கூட வேணாங்க, கட்சி ஜெயிக்கணும், எல்லாரையும் ஒன்று சேர்த்து போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே சொல்கிறார். அப்போ பிடிவாதமாக அவங்க வந்தால் சரியாக வராதுன்னு ஒரு பிடிவாதம் காட்டுறதனுடைய விளைவு என்னென்னா மீண்டும் தோல்வி. அப்போ கட்சி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, அதிமுக ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நாம் இப்படியே நம்மகிட்ட கட்சி இருக்கட்டும், பொதுச்செயலாளர் இருக்கட்டும்னு நினைக்கிறார். திமுக ஆட்சி அமைப்பதற்கு இவரே வழிவிடுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேக பார்வை, பொதுவெளி சந்தேகம் என்பது எடப்பாடி மேலே விழுந்துருச்சு. ஆமாம், இல்லை ஒரு நீங்கள் வெளிப்படையாகவே கட்சியினர் பலரும் பேசுகிறாங்க, ஏதோ அண்டர் டீலிங் இருக்குமோ. ஏன்னா எடப்பாடி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலை. கொரோனா கேஸில் 6 மாதத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் ஒரு 98 பக்கம் கவர்னர்கிட்ட போய் எடப்பாடி உட்பட ஒரு 14-12 அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரங்கள் இருக்குது, ஆவணங்களோட நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் இது அனைத்தையும் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்து ரசங்க ஜானாவுக்கு கொண்டு வருவேன் டயலாக் பேசினார்ல யாரு? அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர். என்ன செஞ்சார் கேட்குறாங்க. இல்லை, ஆக்சுவலி என்னன்னா அந்த வழக்குகளில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த கூட ரெடியாக இல்லை அப்படின்ற விஷயங்களை சமீபத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொல்லியிருந்தார். போன கவர்மெண்ட்டில் நடந்த கேஸ் தானே, அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருக்குது, இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை, அரசு பயப்படுதா, இல்லை இந்த அரசுக்கு தான் இது கெட்ட பேரை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் பேசுகிறார். உண்மை. சரியாக 29 மாதங்கள் ஆயிடுச்சு. கடந்த ஆட்சியில் அவங்க தவறு செய்ததாங்க. இதை கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு கோர்ட் சொல்லியிருக்குன்னா அப்போ நமக்கு அந்த உள்ளூர சந்தேகம். அந்த ஆட்சிக்கு மீடியேட்டராக இருந்து அந்த அமைச்சர்களுக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த அதிகாரிகள் இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கும் அவங்க சம்பாதித்து கொடுப்பதற்கான அந்த வேலைகளை செய்கிறாங்க, அதனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில். அப்போ இப்படி பிரதானமாக தவறு செய்தவர்கள் என்று கண்டறிந்து அதற்குரிய ஆவணம், நீங்கள் என்ன எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கவர்னர்கிட்ட போய் ஆவணங்களை கொடுத்தீங்க, 4.5 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அந்த ஆவணங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆமாம். வெளியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 96 ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு ஆளுமை மிக்க ஜெயலலிதா மேலேயே கேஸ் போட்டீங்க. 3 சிறப்பு நீதிமன்றங்களை போட்டு ஜெயலலிதா உட்பட 10-12 அமைச்சர்கள் மேலே விசாரணை நடத்தி ஒரு 4-5 அமைச்சர்களுக்கு தண்டனையே கிடைச்சது. டிஎம் செல்வ கணபதி ஆகட்டும், இவர் மதுசூதனன் போலவர், இந்திரகுமாரி, கல்வி அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுசாமி பேராசிரியர், அவங்கெல்லாம் பொன்னுசாமியெல்லாம் அவசரப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 3 வருஷம் ஜெயில் தண்டனை. சிஎம்சியில் ஆஸ்பத்திரியில் 1.5 வருஷம் வேலூர் ஜெயிலில் இருந்தார். அப்போது இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சி என்பது
அது சுத்த சுயம்பிரகாச வள்ளலார் திருச்சபை வழியில் வந்த அரசா கேட்குறாங்கல்ல மக்கள்கிட்ட. அவங்க மேலே குற்றமே இல்லையா? அப்போ ஏன் சொன்னீங்க இந்த ஆட்சி அகற்றணும், ஊழல், நீங்கள் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் அப்படின்னு டெய்லி டயலாக் பேசுனீங்களே? ஸ்டாலினை கேட்குறாங்க. அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சா? அதுக்கு என்ன அடிப்படை காரணம் கேட்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதெல்லாம் தாண்டி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 4 விஷயத்துல அதிமுக பண்ண ஊழல் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதிமுக அரசு பண்ண ஊழல் மீது. அப்ப நீங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுலாம் பொய்யா அப்படின்னு அதாவது அதையாவது திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஒத்துக்கணும். நாங்கள் அவங்க ரொம்ப கிளியர் கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் தான் தப்பாக புகார் சொல்லிட்டோம், அதையாவது ஒத்துக்கணும். அந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, முதல்ல பட்ஜெட் பாஸ் பண்ணுறப்ப டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அதிமுக அரசு என்னென்னலாம் பண்ணுச்சு, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களாவது பண்ணுங்கன்னா அதையும் பண்ண மாட்டேன்றாங்கல்ல. எந்த வாக்குறுதியுமே முழுமையாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லைன்னு தான். ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பெரிய டப்பா வச்சு ஒரு பெரிய இதில் போடுங்க, சீல் வச்சு நானே எடுத்துகிட்டு போய் முதல்வன் போடுறத அப்படியே காப்பி பண்ணி நானே முதலமைச்சர் உடைச்சி அதில் இருக்கிற மனுவெல்லாம் எடுத்து உடனடியாக 3 நாளில் தீர்த்துறேன். அப்புறம் லட்சக்கணக்கான அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ இடைக்கு போட்டாங்க போல, ஒன்றுமே காணோம். டிஜிபி கவர்மெண்ட் 6 மாதத்துக்கு மேலே இருக்குது சார், அதை கேட்க மாட்டாங்க. நிறைய நிர்வாக குரலுபடிகள், நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது. கல்வித்துறையில், வேளாண் துறையில், ஒவ்வொரு பள்ளிக்கல்வித்துறையில், பல்கலைக்கழகங்களுக்கு துணை ஸ்பெசிஃபிக் பண்ணி பண்ணால அவன் ஒவ்வொரு இதையுமே சொல்லி இதற்காக போராட்டம், இதற்காக ஆர்ப்பாட்டம், இதற்காக மறியல் அப்படின்னு. நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள் எதற்காக நீங்கள் பண்ணினீங்கன்னு. எதுவுமே பண்ணலையே. சட்டமன்றத்துலேயும் பெரிய அளவில் குரல் கொடுக்கறதில்ல. எந்திரிச்சு 2 வார்த்தை பேசுகிறது, ஏதாவது கலாட்டை பண்ணுற மாதிரி வந்த உடனே வெளிநடப்பு பண்ணிடுறது, திரும்ப வர்றது. இல்லை உள்ள போகிறது வெளிநடப்பு பண்ணணும்னு போகிற மாதிரியே போன வேகத்துக்கு அப்போ இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் தளத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் கட்சியை தொடங்குகிறார். அவர் அந்த நேர் எதிரடையான இருதுருவ அரசியலை கடைசி வரை கடைப்பிடித்தார். அதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதை விட கூடுதலாக அன்றைக்கு இருதுருவ அரசியல் என்பது செல்வி ஜெயலலிதா காலத்தில் வன்ம அரசியலாகவே இருந்தது. கொள்வினை கொடுப்பினை கிடையாது. திமுக காரன் கூட்டத்துக்கு போனால் அவன் கட்சிகிட்டே வெளியே துரத்திடுவாங்க, அண்ணன் தண்ணி போடக்கூடாது. அந்த மாதிரி இருந்த நிலை இப்போ இல்லையே, மாறி போயிடுச்சு. அப்போ இந்த நிலைப்பாடு திமுக போயிடுறேன் சார். எம்எல்ஏ அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக போய் சேர்ந்துருக்காங்க. சரி, வைத்தியலிங்கம், முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர், பழனி சுப்புரத்னம், நம்ம விருதுநகர் பாலகங்காதரன், இவ்வளவு பேர் போயிட்டே இருக்காங்களே. கட்சியில் கொள்கைபுரப்பு செயலாளர் இருந்த ஒரு புகழேந்தி, நம்ம தம்பி மருது அழகராஜ் எல்லாமே போயிட்டாங்க. புகழேந்தி ஜாயின் பண்ணல. புகழேந்தி தாவேக்கால பேசிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அவர் ஒரு பேச்சாளராகவே இன்னும் போயிட்டுருக்காரு. அதான் சொல்கிறேன். அப்போ இந்த தீவிரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மழுகிடுச்சு. அப்போ நீங்கள் திமுகவை களமாடி எதிர்த்து வீழ்த்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் இந்த கட்சியினரின் அடிமட்ட தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த திமுக எதிர்ப்புங்கிறத தீயாக அவன்கிட்ட கனன்று கொண்டு இருக்கிறது, அதை விசிறி விடணும். அது இவர்கிட்ட இருக்கு இல்லை, அதை தான் தொண்டர்கள்கிட்ட இன்னுமே இருக்கு. திமுக இருக்கு, அதை தான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை என்பதால் தான் நம்ம இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற நீங்கன்னா அவ்வளோ பெரிய, ஏன்னா 12,000 கோடி, 8,000 கோடி, 6,500 கோடின்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்டில் ஊழல், மைத்துனர் மேலே, சம்பந்தி மேலே அவ்வளவு இருந்ததில்ல. அது எல்லாமே நீங்கள் சொன்னது தான், நீங்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தது தான். 8 வழிச்சாலையில் எத்தனை கோடின்னு சொல்லி அறிவித்தது தான். 2,000 கோடி இதில் ஸ்மார்ட் சிட்டியில், அதில் 2,000 கோடி. உணவுத்துறையில் பருப்பு ஊழல், அந்த ஊழல், எல்லாமே பட்டியல் போட்டு இன்றைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ சந்தேகம் வருகிறது இல்லை. இப்போ உங்களுக்குள்ளே என்ன டீலிங்? நீங்கள் மறுபடியும் கட்சி மாட்டின மாதிரி டிஎம்கே வாஷிங் மிஷின் எடப்பாடி மாட்டிக்கிட்டாரான்னு இருக்குல்ல. ஆமாம். அதனால் இந்த நிலைப்பாடு என்பது தான், நான் அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன், மிகப்பெரிய சவால் என்பது அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தான். இந்த சவாலை மீண்டு எழுந்து வந்து இவர் இந்த முறை 2026 ஆட்சி அமைப்பதற்கு இந்த முறை, இந்த வாய்ப்பை, இந்த எல்லோரையும் ஒருங்கிணைச்சு ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே திமுகவை சவால் விட்டு நாம் வந்து போராடி அது கூட ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம். அதை கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு சக்தி குன்றி வலிமை குன்றி இந்த இயக்கம் இருக்குது. அதனால தான் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு விஜய் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ விஜயோடு
யாரெல்லாம் கூட்டணிங்கிறது இப்போ அண்மை காலம் அந்த ஒரு வார காலமாக திருமதி வி.கே. சசிகலா தரப்பில் அவருடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள் பேசுகிறாங்க. திரு ஓபிஎஸ் தரப்பில் இருந்துமே பேசப்படுகிறது யாரோட, திருமதி சசிகலாவோட. அப்போ இவங்களோடு இணைந்து வருகிற பொழுது அங்கே இருக்கிற திமுக திராவிட முன்னேற்ற கழகம் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்த திரு செங்கோட்டையன் 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலில் முக்கிய பொறுப்புகளில் பதவியில் இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகர் இருக்காங்க. அப்போ இந்த இருவருமே இவர்களை அரவணைத்து ஒரு கணிசமான இடங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லெவலில் அது ஒரு ஃபோர்ஸாக மாறும். ஒருவேளை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் திமுகவோட முரண்பட்டு வெளியில் வந்து விஜயோட டிவிக்கோட போகிறபோது இது ஒரு பெரிய ஃபோர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஜய் அவர்களுடைய காங்கிரஸ், அதுக்கப்புறமா சசிகலா அவர்களுடைய அணி, ஓபிஎஸோட அணி, இவங்கெல்லாம் சேர்றதுனால எவ்வளோ சதவீத வாக்குகள் அவங்க வாங்க முடியும்? இந்த ஏடிஎம்கேவோட அதிகமாக வாங்குவாங்களா, டிஎம்கேவோட அதிகமாக வாங்குவாங்களா, இல்லை ரெண்டு பேரையும் பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கேள்விலாம் இருக்கும்ல. இவங்களோட கூட்டணி வச்சா ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை இப்போ திரு விஜய் அவர்களோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியோடு ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் இணைந்தால் இந்த கூட்டணியோடு மற்ற தேமுதிக ராமதாஸ் போன்றவர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. வந்தால் இது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறிடும். பொதுவெளிகளில் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணியை விட இது வலிமையான கூட்டணிங்கிற பார்வை வந்துருச்சுன்னா ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலகாலமாக நம்மகிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, திமுக அதிமுக தவிர்த்து மூன்றாவது அணி வந்ததுன்னா வாய்ப்பே இல்லை, வெற்றி வாய்ப்பே இல்லைங்கிறது கடந்த மக்கள் நல கூட்டணி நம்ம பார்த்தோம், விஜயகாந்த் 16 நம்ம பார்த்தோம். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த கட்சிகளுக்கு இருக்கிற செல்வாக்கை விடவும் இன்றைக்கு டிவிகேவுக்கு திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களை தாண்டி புதிய இளைஞர்கள், பெண்கள் வாக்குகள் ஒரு கணிசமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வாக்குகள் அப்படியே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள், பாமகவில் ஒரு பிரிவான ராமதாஸ், தேமுதிக என்று வருகிற பொழுது இது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் கட்டமைத்து விட்டால் இந்த எடப்பாடி என்டிஏ பாஜக தேர்ட் ஃப்ரண்டாக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா களம் என்பது வெற்றியை நோக்கி போகணும். அப்படிங்கிற போது வெற்றி பாதையில் அமைத்து செல்வதற்கு தம்பி விஜயனுடைய விசில் பெரிய துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவெளிகளில் அந்த கருத்து வந்துருச்சு. பல இடங்களில் துப்புரவு தொழிலாளியே இந்த மாதிரி விசில் அடிக்காதீங்க, இந்த மைக்ரோஃபோனை வச்சு அது மாதிரி இருக்குது. பஸ்ஸில் கூட கண்டக்டர் நீ விசில் அடிக்க மாட்டார். ஆமாம், அதனால் அது ஒரு ஃபோர்ஸாக வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி அமைய போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை கொண்டு போங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.